World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் குமாரபாளையம் வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்கள் பாரம்பரிய ஜோதிடத்தின் சூட்சமங்களை விளக்க உள்ளார்கள். நம்முடைய சங்கத்துக்கு பாத்தீங்கன்னா எப்ப வந்தாலும் ஜோதிட தகவல்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா பார்த்தோம்னா அதுக்காகவே தான் நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த சங்கம் நடத்திட்டு இருக்கோம். அதாவது இந்த ஜோதிடத்தை பரப்பணும், இந்த ஜோதிட கலையை வளர்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிட குருமார்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களை இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் கூறும் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கின்றேன். எங்கும் நெறிபொருளாயிருக்கின்ற பரம்பொருளின் கருணையினாலே தோன்றிய உயிர்களெல்லாம் வாழ்க வளமுடன். கொஞ்சம் சளி, தொண்டை கட்டியிருக்கு. பாரம்பரிய ஜோதிடத்தில் சூட்சமங்கள். ஜோதிடமே சூட்சமந்தான். ஜோதிடத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடியவங்க என்ன உள்பட யாருமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சான்றோர்களை வச்சுட்டே சொல்கிறேன். கொஞ்சம் நாங்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்குறோம், நீங்களாம் பின்னாடி வந்துட்டுருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்களும் எத்தனை பேர் முன்னாடி வந்துட்டுருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. அதனால் சூட்சமங்களை விளக்குவது என்பது முழுமையாக சாத்தியமல்ல. முழுமையாக சாத்தியமாக சொல்லவே முடியாது. அப்படி முழுமையாக சாத்தியமாக சொல்ல முடியுமானால் ஜோதிடத்திலே இத்தனை முறைகள் வந்திருக்காது. நாடி ஜோதிடம், பிரிவுமந்திரம், பாரம்பரியம், எண்கணிதம் இத்தனை வந்தே இருக்காது. அது ஒன்றுலே முடிஞ்சு போயிருக்கு. இதில் போனால் தப்பிச்சுக்கலாமா, அதில் போனால் தப்பிச்சுக்கலாமா, இதில் ஏதாவது விடை கிடைக்குமா, அதில் ஏதாவது விடை கிடைக்குமான்னு மாதம் மாதம் வகுப்புக்கு போகிறவங்க ஏராளம். எத்தனை வகுப்பு போனாலும் நோட்டு ஃபுல்லாக காப்பியை பண்ணிட்டு வர்றோம். திரும்பவும் அந்த கேள்விக்குறியாக தான் நிற்கிறோம். அப்போ சூட்சமங்களை விளக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுலேயும் பாரம்பரியத்தில் முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பாரம்பரியம் என்பது ஒரு கணிதவியல். கணிதம் தெரியாமல் பாரம்பரியத்துக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது. அதுக்கு பேசிக் கணிதம் என்பது ஆதியிலிருந்து நீங்கள் லக்கணம் எப்படி உதயமாகிறது என்று எடுத்துக்கொண்டு கிரகஸ்படத்திலிருந்து பாபஸ்படத்திலிருந்து அத்தனை கணிதங்களும் கற்றுக்கொண்டால்தான் பாரம்பரியத்தில் நீங்கள் குப்பையை கொட்ட முடியும். நெட்டெடுப்பு ஜோசியம் என்பது சொல்லிடலாம். இந்த ராசியில் இந்த கிரகம் இருந்தால் அப்படி, இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருந்தால் அப்படி, 27 நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்கிறா, 9 கிரகங்களுக்கு பலன் சொல்கிறா, 12 ராசிக்கும் பலன் சொல்கிறா. ஆனால் பலன்கள் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. இத்தனையும் சொல்லி போட்டு பரிகாரத்தையும் சொல்கிறோம். எத்தனை பரிகாரம் சொன்னாலும் அத்தனை பரிகாரத்தை செய்தாலும் மீண்டும் ஒரு குட்டி செருவில் போய் முட்டுன நிலைமை தான் நமக்கு இருக்குது. ஆக ஜோதிடம் என்பது ஒரு முழுமையான கலை என்றாலுமே கூட அதை முழுமையாக அறிந்தவர்கள் என்பது ஒரு சிலரே. ஞானியெல்லாம் தபத்தினால் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்ணை மூடி உட்கார்ந்த நிலையில் தபத்தினால் அத்தனையுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க படிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, எல்லாம் ஞானத்தினாலே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த, அவங்க காட்டி கொடுத்த ஒன்று இரண்டைத்தான் நாம் அப்படியே தொடர்ந்து பின் போயிட்டு இருக்கிறோம். இதுலேயும் பல குழப்பம். இந்த சினிமாவில் இருக்க மாதிரி ஜோதிடத்துலேயும் பல வெடிகுண்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் முன்னுக்கு வரக்கூடாது, இன்னொருத்தர் முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுலேயும் போட்டி பொறாமைகள் ஏராளம். அதனால் இதெல்லாம் கலைந்து நல்வாழ்வு சங்கம்னு ஒரு சங்கத்தை அமைச்சு இந்த நாமக்கல் மாவட்டம் ஒரு சிறப்பான ஒரு ஜோதிட வழிகாட்டு முறையை நடத்திட்டு இருக்கு. 2015 5வது கருத்தரங்கம் என்று நினைக்கிறேன். புனியசாமியெல்லாம் வந்திருந்தாங்க. இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் முகநூல் ஜோதிட சங்கம், முகநூல் ஜோதிட சங்கம் சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விழா எடுத்தோம். 11 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறது 16வது விழா. 11 வருஷமா நான் நாமக்கல் மாவட்டத்துக்கு வரவே இல்லை. ஓடி போச்சு.
இப்பெல்லாம் அவ்வளவு ஆர்வம், 2015 இருந்த ஆர்வம்னா இவ்வளவு சொல்ல முடியாது. அவ்வளவு ஆர்வம் ஜோதிடத்தில். எதை சின்ன பித்தந்தலிங்கிற கணக்கில் அப்படி ஆர்வமா இருந்தோம் ஜோதிடத்தில். சரி, நீவே சப்ஜெக்ட் வந்துருப்போம். பாரம்பரியத்திலே சூட்சம முறைகள் சொல்லுவதில் சூட்சம முறைகள் பெரும்பாலும் நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு எது சரின்னு பட்டதோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவம் என்னமோ அது உங்களுக்கு சொல்ல போகிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது தான். என்னை பொறுத்தளவுக்கு முதல்ல ஜாதகத்தை எடுத்தோன்னு லக்கணத்தை முடிவு செய்யணும். லக்கணத்தை முடிவு செய்யாமல் ஜாதகம் பார்ப்பது ஒரு முழுமையான நிலை அல்ல. இந்த லக்கணத்தை முடிவு செய்வதற்கு மிக அருகாமையில் இருக்கிற நவாம்சம் தான் அதுக்கு உங்களுக்கு உறுதியாக குறிகாட்டும். நவாம்சம் இல்லாமல் நீங்கள் லக்கணத்தை முடிவு செய்யவே முடியாது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் நவாம்சத்தில் அதே லக்கணம் விழுவதற்கு ஒரு சான்ஸ் உண்டு. அதாவது வர்க்கோத்தம் என்று சொல்வோம். லக்கணம் அதே லக்கணமாக வருவதற்கு ஒரு சான்ஸ் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாரோ அங்கு லக்கணம் விழுவும். இது இரண்டாவது அடிப்படை. அப்படி இல்லைனாக்க உங்களுடைய லக்னாதிபதி நவாம்சத்திலே எந்த ராசியிலே இருக்கிறாரோ அந்த ராசிக்கு 5, 9 தான் லக்கணம் விழுவு. இதுதான் லக்கணம் சரியான முறை. நீங்க எடுத்து பாருங்க, உங்க ஜாதகத்தில் 90 பங்கு பொருந்து. அப்படி பொருந்தாதவங்களுக்கு ஒரு கட்டம் மட்டும் தள்ளி இருக்கு, அதை சரி பண்ணிக்கங்க. நான் பல ஆயிரம் ஜாதகத்தில் ஆய்வு செய்து பார்த்ததுல பெரும்பாலும் வித்தியாசமே வரல. சரி, இது ஏன் இந்த லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க யார், உங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுடைய குணம் என்ன, இந்த உலகில் இந்த பிறவியை நீங்கள் எதற்காக எடுத்திருக்கிறீர்கள் என்பதை உங்க லக்கணம் தான் சொல்லும். உங்க லக்கணம் தான் அதை முடிவு செய்யும். நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்கள், உங்களுடைய குணாசியம் என்ன, இந்த உலகுக்கு எதற்காக நீங்க வந்திருக்கிறீர்கள், எதனால் இந்த பிறப்பெடுத்திருக்கிறீர்கள், என்ன கர்மாவை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத முழுமையாக சொல்வது உங்களுடைய லக்கணம் மட்டும்தான். ஆனால் லக்கணத்தை முதலில் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா லக்கணத்தினுடைய குணத்தை அந்த லக்கினம் சொல்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மேச லக்கணத்தில் பிறந்துட்டா உடனே மேச லக்கணத்தினுடைய குணத்தை பூரா சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த குணம் ஒத்தே வராது. அது ஒரு 10% 20% ஒத்து வரும். உங்க மேச லக்கணத்தில் நீங்க பிறந்தால் அந்த மேசத்திலிருந்து 9 ராசிக்குள் உங்க லக்கணம் விழுக சான்ஸ் உண்டு இல்லையா? நவாம்சத்தில் ஒருத்தர் மேச லக்கணத்தை பிறந்தால் தனுசு லக்கணம் வரைக்கும் நவாம்ச லக்கணம் விழுக சான்ஸ் இருக்கா இல்லையா? அந்த நவாம்ச லக்கணத்தினுடைய ராசி அமைப்பும் அதனுடைய கிரக அமைப்பும் தான் உங்க லக்கணத்தினுடைய கேரக்டரை முடிவு செய்யும். இது நீங்க முழு எடுத்துங்க. வெறும் ராசி சக்கரத்தை வச்சு சொன்னீங்கன்னா உங்க கேரக்டர் சொல்லவே முடியாது. இப்போ இதே மேடையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். ஒரு ஜாதக சிலையாவது கொடுங்க, இங்கேயே அதை உங்களுக்கு போட்டு உடச்சு காட்டுறேன் எப்படின்ட்டு. இங்கே பேசிட்டு போகிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எதையுமே செஞ்சு காட்டணும் இல்லையா? செஞ்சு காட்ட நான் தயார். அப்படி லக்கணத்தை மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த பாவத்தை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமானாலும் அந்த பாபாதிபதி நவாம்சத்தில் நின்ற நிலை தெரியணும். ஒரு ஜாதகத்தை நான் பார்க்கறதுக்கு முதல்ல லக்கணத்தை சரி செய்யணும், லக்கணத்தினுடைய குணத்தை தெரியணும், லக்கணம் நின்ற சாரம் தெரியணும், லக்கணம் நின்ற நவாம்சம் தெரியணும், லக்கினாதிபதி நின்ற நவாம்சம் தெரியணும். லக்கினாதிபதி நின்ற நவாம்சத்துக்கு எத்தனை இடத்துல நம்ம லக்கணம் வந்து பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் லக்கணத்துக்குன்னு ஒரு காரகாதிபதி இருப்பார். 12 பாவத்துக்கும் காரகாதிபதி இருக்காங்க. அந்த காரகாதிபதிகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த காரகாதிபதியுடைய நிலைப்பாடு என்ன அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு 7ஆம் பாவம்னா 7ஆம் பாவாதிபதி மட்டுமல்ல, 7ஆம் பாவாதிபதி நின்ற நவாம்சாதிபதி, 7ஆம் பாவாதிபதி நின்ற சாராதிபதி, 7ஆம் பாவாதிபதி நின்ற நவாம்சத்த அதிபதியுடைய ராசியின் அதிபதி, 7ஆம் பாவாதிபதியுடைய காரகாதிபதி, அத்தனை சூட்சங்களும் தெரியாமல் 7ஆம் பாவத்துக்கோ ஒரு பாவத்துக்கோ நாம் பதில் சொல்லவே முடியாது. அதனால ஒரு பாவத்தை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 விதியாவது அந்த ஜாதகத்தில் இருக்கும். இந்த 15 விதியையும் ஆராயாமல் நாம் பலன் சொல்வது ஒரு யானையை பார்த்த குருடன் போலதான் எனக்கு தெரியுது. இந்த 15 விதியில கிட்டத்தட்ட ஒரு 10 விதிகள் ஒத்து போகுமானால் அந்த ஜாதகம் சரி, கன்ஃபார்மா ஒத்து போக மாறவே மாறாது. இதுதான் ஜோதிடத்தில் பாரம்பரியத்தில் இருக்கிற சூட்சமம். ஆனா பாரம்பரியத்தில் நாம் என்ன செய்யறோம்? சுவர் பாவ பிரிச்சுக்கிறோம், இந்த தேவரணி அசுரரணி பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி
பகைவர்கள், சுபர்கள் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஆகாயத்தில் இருக்கிற 9 கிரகங்களும் நல்லவர்களே தான். யாரும் பகைவர்கள் கிடையாது, யாரும் சுபர் கிடையாது, யாரும் அசுபர் கிடையாது. அவங்க உங்க ஜாதகத்தில் எங்க வந்து உட்கார்றாங்களோ அப்பதான் அவங்க சுபராகவும் பாபராகவும் மாறுறாங்க. அந்த சுபரா பாபராங்கிறத நாம் அறிந்ததுக்கு பின்னாடி தான் அதை சுபர் பாபர்னே சொல்லணும். எடுத்தோடனே குரு சுபரு அப்படின்னு சொல்லிட்டா, குரு எதுக்கு சுபரா வருவாரா அதுதான் வருவார், எல்லாத்துக்கும் சுபரா வருவாரா? அந்தனும் தனித்து இருக்க அவதிகள் மெத்தவுண்டான்னு பாட்டு பாடுறோம். ஏழில் குரு தனித்து நின்றால் இல்லனும் செழிப்பில்லைன்னு பாடுறோம். அப்போ அந்த குருவை எந்த இடத்துல நம்ம நல்லவரை வச்சுக்கிறோம், எதற்காக நல்லவரை வச்சுக்கிறோம்? அவருடைய காரகாதிபத்தியம் என்று வருகிற போது ஒரு புத்திரக்காரனாகவோ அல்லது தனக்காரனாகவோ ஒரு தர்மக்காரனாக வருகிற போது மட்டும்தான் அந்த குருவை நாம அலசி ஆராய வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் பாபாதிபதி நின்ற நவாம்சாதிபதி, அந்த நவாம்சாதிபதி நின்ற ராசியாதிபதி, அந்த நவாம்சாதிபதி நின்ற லக்கினாதிபதி என்று அத்தனையும் நம்ம எடுத்து பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி சாதாரண ஒரு எளிய முறையில் ஒரு பலன் சொல்லிட்டு நாம் போகவே முடியாது என்பதற்கு தான் ஒரு சின்ன உதாரணத்தில், இங்கே யாருக்காவது உங்களுக்கு ராசி நவாம்சம் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? யாராவது ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு பாவத்தை பற்றி கேளுங்க, இங்கே முன்னாடி வந்துருங்க. ராசி நவாம்சம் இருக்கணும். ராசி நவாம்சம் இல்லாமல் கேள்வி கேட்காதீங்க, பதில் சொல்ல மாட்டேன். ராசி நவாம்சம் இருந்தால் வாங்க, உங்களுக்கு எந்த பாவத்தை பற்றி கேட்குறீங்களோ அந்த பாவத்தை பற்றி கருத்து சொல்கிறேன். வாங்க, தைரியமா வாங்க, பயப்படாம வாங்க, காசாப்படாம ஒன்றும் இல்லை, வாங்க. இதே அங்கே இல்லைங்க. உங்க லக்கணம் என்ன? தனுசு லக்கணம். ஐயா வந்து தனுசு லக்கணம். ஓகே, உங்க லக்கணம் தனுசு லக்கணம். நவாம்சத்தை எங்க இருக்கு? ரிஷபத்தில் இருக்கு. ஓகே, உங்க லக்கினாதிபதி எங்க இருக்காரு? நவாம்சல குரு. குரு நின்ற நவாம்சம் எது? என்ன பாவம்? மீனத்தில் இருக்கார். அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நவாம்ச லக்கணம் என்ன சொன்னீங்க? ரிஷபம். இப்போ மீனத்தில் இருக்கார் நவாம்சாதிபதி. இப்போ 2 லக்கணம் தள்ளி போயிருக்குது என்னுடைய கருத்து. உங்க லக்கினாதிபதி குரு மீனத்தில் இருக்காரு. ஓகே, நவாம்சில் எங்க இருக்காரு? இல்ல, ராசியில. தனுசுங்கிறீங்க, மூணுங்கிறீங்க, கும்பங்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க. கும்பத்தில் சதயம் 4 இருக்காரு. சரி, சதயம் 4 இருக்காரு. ஓகேவா? சரி, இப்போ உங்க லக்னாதிபதி ராசியில 3ஆம் இடத்துல இருக்காருங்க விட நான் 4ஆம் இடத்துல இருக்காருன்னு சொல்றேன். இப்போ 4ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகம் ஒரு சுகவாசி. வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த குறைபாடும் வராது. இப்போ உங்க லக்கணம் அமாச லக்கணம் என்ன சொன்னீங்க? ரிஷபம் சொன்னீங்களா? ரிஷபம் வராது. ஏன்னா லக்கணத்துக்கு லக்கினாதிபதிக்கு திரிவோணத்திலே அல்ல லக்கணத்துக்கு திரிவோணத்திலே இருக்கலாம். அப்போ மேசம் வரலாம். அப்போ மேசம் வரும்போது அல்லது லக்கினாதிபதிக்கு திரிவோணத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பலன் மாறும். இப்போ மேசத்தில் இருப்பதாக நான் வச்சுக்குவோம். அப்படி மேசத்தில் பலன் இருப்பதாக வைத்துக்கொண்டால் நீங்கள் நல்ல ஒரு நிர்வாகி, நல்ல உழைப்பு, நிர்வாகம், தர்ம குணம் உடைய சிந்தனை, பூர்வீக சம்பந்தப்பட்ட சிந்தனை உடையவர்கள், தாத்தன் பாட்டி அப்படின்னு பூர்வீக குழந்தை புத்திர பாக்கியம் இதன் மேல் அதிகம் சிந்தனை கொண்டவர்கள். உங்களுடைய லக்கணம் வந்து 5ல் இருக்கிறனால 6ல் இருக்குது, அது வேற கணக்கு. 6ல் இருந்து அது வேற மாதிரி போயிரு. இல்லை, ஒரு கேட்ட கேள்வி சொல்றேன். அவர் கேள்வி வந்து 7ஆம் பாவத்தை கேட்டு சொல்றேன். 7ஆம் பாவத்தை கேட்ட சொல்றேன். உங்க எந்த பாவத்தை நீங்க கேட்குறீங்க? 7ஆம் பாவம். உங்க லக்கணத்துக்கு 7ஆம் பாவாதி புதன் எங்க இருக்காரு? ராசி கட்டத்தில் 12ல் என்ன நட்சத்திரம் இருக்காரு? கேட்டியா? சனிசாரம். சரி, சுக்கிரன் எங்க இருக்காரு? 11ல். நவாம்சில் எங்க இருக்காரு? நவாம்சில் மேசத்தில் இருக்காரு. 11னா மேசத்தில் அப்படின்னாக்க உங்களுக்கு விசாகம் 1. விசாகம் 1. சரி, உங்க லக்கினாதிபதி அதாவது லக்கினத்துக்கு 7க்குடைய புதன் வந்து 12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு.
12ஆம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு. உங்களுக்கு காரகாதிபதியோட சுக்கிரன் வந்து 11 இருக்காரு. 11 தானே? 11 நவாம்சத்தில் எங்க இருக்காரு? மேசத்தில், விசாகம் 1. ஓகேவா? சரி. இப்போ உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12ஆம் இருப்பதனால மனைவியால் உங்களுக்கு எந்த யோகம் இல்லை. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நவாம்சத்தில் புதன் எங்க இருக்காரு? அனுசா அனுச 1 சிம்மத்தில் இருக்காரு. ஓகே. அப்போ இல்லற வாழ்க்கையில் இருந்த பெருசா வந்து ஒரு மாறுதல் தெரியல. அனுச 1 இருக்கும்போது ஒரு பெருசா மாறுதல் தெரியல. 12 இருந்தாலும் மல்லறம் என்பது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. சுக்கிரன் 11 இருந்தாலும் நவாம்சம் வந்து 5 கூட நவாம்சம் போனால இல்லறம் வந்து ஒரு பிரச்சனை இல்லாததான் நமக்கு தெரியுது. உங்க ஜாதக ரீதியாக பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லறத்துல என்ன பிரச்சனை? திருமணம் வயசு என்ன ஆகுது? 40 ஆகுது. உங்க ஜாதகப்படி திருமணம் ஆகாதுங்கிறது உங்க ஜாதகமே இல்லை, சொல்லல. அப்ப ஜாதகத்தில் எங்க கோளாறு? அது இல்ல, ரைட்டு. ஜாதகத்தில் எங்க கோளாறு? லக்கணம் என்ன சொன்னீங்க? இல்ல, நவாம்சல. சரி, அங்க மாட்டிச்சு, அங்க மாட்டிச்சு. அதான் மேசம் வரும் சொல்ல. மூலம் 1 இருக்கு. மூலம் 1 தானே? மூலம் 2 நான் மூலம் 1 சொன்னேன். லக்கினம் கேதுவுடைய சாரத்திலோ, சுக்கிரன் கேதுவுடைய சாரத்திலோ, 7ஆம் அதிபதி கேதுவுடைய சாரத்திலோ, புதன் கேது இந்த சாரங்களில் லக்கினம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு இல்லறம் சிலைக்காது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லக்கினம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்கள் 3 கேதுவின் சாரத்திலோ புதன் சாரத்திலோ புதனுடைய நவாம்சத்திலோ இருந்தால் அவர்களுக்கு இல்லறம் சிறப்பு வராது. இது அதாவது இன்னும் சொல்ல போனா லக்கினம் அப்படிங்கறனால உங்களுக்கே இல்லறத்துல ஈடுபாடு குறைவு, இன்ட்ரெஸ்ட், கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டே குறைவா தெரியுது. எப்படி இருக்கு? ஆமா, சரி, வயசாயிடுச்சு. சரி, வேற கேள்வி. ஒரு கேள்வி கேளுங்க. சரி, எந்த பாவத்தை பத்தி கேக்குறீங்க? திருமணம் 7ஆம் பாவம். 7ஆம் பாவமா? சொல்லுங்க. சூரியன் எங்க இருக்காரு ராசியில? மிதுனத்துல. சரி, 7ஆம் பாவம் புதன் ஏறிட்டாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன சாரத்தில் இருக்காரு? புனர்பூசம் 3. அங்கேயே போயிட்டாரா? புனர்பூசமா அங்கேயே மிதுனத்துல வர்க்கோத்தம் வாங்கிட்டாரு. 7ஆம் அதிபதி புதன் வீட்டில் போய் வர்க்கோத்தமமான 7ஆம் இடம் கேள்விக்குறிதான். இது நவாம்சம் தான் சொல்லுது. 7ஆம் அதிபதி சூரியன் புதனுடைய ராசிக்கு போய் புதனுடைய நவாம்சத்திலே உட்கார்ந்தா உங்களுக்கு 7ஆம் இடம் கேள்விக்குறிதான். ஆமா, அவ்வளவுதான். 7ஆம் இடம் அவ்வளவுதான், கேள்விக்குறிதான். இல்லற வாழ்க்கையில் இன்பம் இல்லை, இன்பம் இல்லை. அதுதான், இதுதான் பாயிண்ட். டக்குன்னு எடுத்துடலாம். நோயா? அது தசாபத்தி வச்சுக்கல. ஒரு பாவத்தை மட்டும் பத்தி கேளுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு கேள்வி ஒரு ஜாதகத்துக்கு. யார கேக்குறீங்களா? சரி, பரவாயில்லையா? சரி, இப்ப இது மாதிரி நீங்க நவாம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் அதனுடைய காரகாதிபதியும் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா பலனை எளிமையாக சொல்ல முடியும். கேள்வி கேட்டு நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டக்கு 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 டக்குன்னு 2 பாயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு மிகச்சிறப்பான ஒரு அடிப்படை தத்துவம். அதனால பாரம்பரியத்தை முதல் நீங்க படிங்க. பாரம்பரியத்தில் கணிதவியல் கத்துக்குங்க. பாரம்பரியத்தை பொறுத்தளவுக்கு நவாம்சம் மிக 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 முக்கியம். நவாம்சத்தை நீங்க தொடாமல் சொல்லவே முடியாது. இப்ப மேலோட்டமாக சொல்றதா நவாம்சம் என்பதை ஒழிய இந்த நவாம்சத்திலே நவாம்சம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த நவாம்சம் தான் மிக 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 உங்களுக்கு துல்லியமாக கொண்டு போய் காட்டிடும். எந்த சந்தேகம் வந்தாலும் கொண்டு போய் துல்லியமாக காட்டிடும். இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே பார்த்துங்க, 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவாதி நின்ற நட்சத்திராதிபதி, நின்ற நவாம்சாதிபதி சுக்கிரன் நின்ற நட்சத்திரம், சுக்கிரன் நின்ற நவாம்சம். இந்த இதை புதன் கேதுவுடைய தொடர்புக்கு போய்விட்டாலே இல்லறம் இல்லை. ஆனா அதே 2ஆம் பாவாதிபதி அதே புதன் கேதுவுடைய தொடர்புக்கு போனால் கல்வி சூப்பர். அப்போ ஒரு கிரகம்
7ஆம் பாவத்துக்கு வருகிற போது அந்த புதனும் கேதும் பாவராக மாறுகிறாங்க. 2ஆம் பாவத்துக்கு வரும்போது கல்வி என்று வருகிற போது மிக உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க. 7ஆம் பாவதி புதன் சாரத்திலோ, புதன் திசை நடக்கின்ற காலத்திலோ, கேது சாரத்திலோ, கேது திசை நடக்கின்ற காலத்திலோ கல்வி கெடவே கெடாது. ஆக ஒன்றுக்கு நல்லா இருக்கிற கிரகம் இன்னொன்றுக்கு தீமையா இருக்கும். அதனால சுவர் பாவர் என்பதை நாம் முடிவு செய்யவே முடியாது. அதற்கு அந்தந்த பாவங்கள் தான் முடிவு செய்யும் வழிய ஜோதிடத்தில் பொதுவாக ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு குரு இப்படி, செவ்வாய் இப்படி, சனி இப்படி, இப்படி சனியை போல கொடுக்கின்ற கிரகம் எதுவுமே இல்லை. நம்ம நண்பர் ஜோதிடர் நண்பர் சனி வாழ்க குணசேரன் ஒருத்தர் இருக்கார். சனியை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய அளவு. குருவை ஒளிகன்னு சொல்லிட்டு பரவர். அதனால ஆய்வுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜோதிடம் என்பது மிக எளிமை. அப்படி இல்லைன்னா ஜோதிடம் என்பது நோட்டை பிரிச்சு வச்சாவே பைத்தியம் தான் பிடிக்கும், குழப்பம்தான் வரும். ஜோதிடத்தில் தீர்க்க ஆய்வு இருக்கணும். அதற்கு ராசி, நவாம்சம், சாரம், திசா, புத்தி இதெல்லாம் வச்சுங்க. இதெல்லாம் விட்டு போட்டு பாதகாதிபதி, திரிசூன்யாதிபதி, அது இது ராகு இருந்தால் கல்யாணம் ஆகாது அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காதிங்க. நிறைய ராகு கேது வந்து அற்புதமாக கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்கிறாங்க. ராகு கேதுக்கு திருமணத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சில கோளாறுகளை உண்டு வாங்க. அதனால் 7ஆம் பாவத்தை தவிர அவர் எங்கிருந்தாலும் பேர பாதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 5ஆம் பாவத்தில் கேது இருந்து எத்தனையோ பேருக்கு திருமணம் குழந்தைகள் இருக்கு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு எடுத்தீங்கன்னா 1, 3, 5, 7 இந்த பாவங்களை ஆய்வு செய்யலாமல் புத்திர பாக்கியத்தை நான் பேசவே முடியாது. 3ஆம் இடம் என்பது விதை, 7ஆம் இடம் என்று விதைக்கின்ற இடம், 5ஆம் பாவம் என்பது அறுவடை. விதை நல்லா இருக்கணும், விதைக்கிற இடம் நல்லா இருக்கணும், அறுவடை செய்கிற இடம் நல்லா இருக்கணும். இந்த 3ஐயும் ஆய்வு செய்யாமல் புத்திர பாக்கியத்தை சொல்ல முடியாது. வெறும் 5ஆம் பாவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு புத்திர பாவத்தை சொல்லிடாதீங்க, அது நம்மளை ஏமாற்றிடும். 7ஆம் பாவமே இல்லைன்னு வச்சுங்க, 5ஆம் பாவம் சூப்பராக இருக்கு, குழந்தைங்க பிறக்கும். 7ஆம் பாவம் அவுட்டு, 5ஆம் பாவம் சூப்பராக இருக்கு, குழந்தை எப்படி பிறக்கும்? பிறக்காது. 3ஆம் பாவம் சுத்த அவுட்டு, 7ஆம் பாவம் நல்லா இருக்கு, 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, குழந்தை எப்படி உருவாகு? வீரியமே இல்லாதவங்களுக்கு எப்படி குழந்தை உருவாகு? அதனால ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா ஒரு பாவத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கருத்தை நம்ம சொல்லிட முடியாது. அதனால ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். நல்ல குருமார்களை அணுகி கேளுங்க. அதாவது பணம் வந்து இங்க முக்கியமே இல்லை, என்ன கேட்ட பணம் வந்து முக்கியமே இல்லை. நல்ல குருமார்களை அணுகி நல்ல ஒரு பணி போட, எனக்கு இந்த பாவத்தில் எனக்கு தெளிவில்லைன்னு சொல்லி கேளுங்க. இங்க மேடையில் பேசுறதெல்லாம் குறிப்பிடுக்காதீங்க. நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், பொன்னையாசாமி ஒரு கருத்து சொல்லுவார், தங்கபாண்டியன் ஒரு கருத்து சொல்லுவார். ஏகப்பட்ட கருத்துக்களையும் அவங்க வாயிலிருந்து எல்லாம் வந்துட்டே இருக்கு. இதை நேரடியாக ஒருத்தர் அணுகி எனக்கு இந்த கேள்விக்கு இந்த ஜாதத்துக்கு பதிவு சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்க மூலியமா அந்த கருத்தை வாங்கி நீங்க பயன்பெற்று சிறப்போடு வாழ்க்கை என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக அன்பிற்கிய வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்கள் பாரம்பரிய ஜோதிடத்தின் சூட்சமங்களை, எப்படி ஜோதிட பலன் பார்க்க வேண்டும், அதனுடைய நவாம்சத்தின் தத்துவங்கள் என்ன என்ற விளக்கத்தை மிக அருமையாக, அதிலும் நவாம்சத்தை வைத்து பலன் பார்த்தால் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. நவாம்சம் என்றது நிறைய பேர் கேள்விப்படாத கூட இருப்பீங்க உங்களுக்கு. ஆனால் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக அந்த நவாம்சத்தை வைத்து பலன் பார்க்கும் முறை இருக்கு. அதை கால்குலேஷன் ரீதியாக பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக பலன் இருக்கும். அருமையாக பேசிய நம்முடைய வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவருக்கு வாஸ்து மகா ஞானேஸ்வர் என்ற பட்டமும் விருதும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.